சார், என் பேர் ஐயாசாமி. நான் செங்கப்பட்டங்காடு. முஸ்லீம் பெண்கள் மட்டும் முக்காடு போட்டு என்ன காரணம்? முஸ்லீம் பெண்கள் மாத்திரம் இந்த பர்தான்னு சொல்லக்கூடிய முக்காடு போடுவதற்கு என்ன காரணம் என்று கேட்குறாரு. அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ஒரு கருப்பு கலரில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு ட்ரெஸ் போடுறாங்கல்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் என்று குர்ஆனில் இல்லை, நபிகள் நாயகமும் சொல்லலை. என்ன எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆடை ஆண்கள் ஆடையை போல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அவங்க வெளி உலகத்தில் செயல்படுவதற்காக வேண்டி முகம் வெளியே தெரியக்கூடிய வகையிலையும் கை வெளியே தெரியக்கூடிய வகையிலையும் மற்ற பகுதிகளெல்லாம் மறைத்திருக்கக்கூடிய வகையிலையும் ஆடை அணிய வேண்டும். ரூல் இதுதான். அதாவது கருப்பாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட அமைப்பாக இருக்கணும்லாம் கிடையாது. ஒரு சுடிதாராக கூட இருக்கலாம், அவன் போடக்கூடிய என்ன ஆடையாக வேண்டாலும் இருக்கலாம். மேற்று என்னது? முகம் கையை தவிர மற்ற பகுதிகள் மறைத்திருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். இது ஏன் இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது என்று கேட்டால், அது நீங்களே நான் உலகத்து நடைமுறையை பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய உணர்வுகளுக்கும் பெண்களுடைய உணர்வுகளுக்கும் மத்தியில் பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஒரு ஆம்பளை எவ்வளோ குறைந்த ஒரு ஆடையை போட்டு போனால் கூட அது ஒரு பெரிய பாதிப்பை பெண்களுக்கு ஏற்படுத்தாது, பெண்களுக்கு சலனத்தை ஏற்படுத்தாது. பெண்கள் ஆடையை குறைவாக போட்டார்களே ஆனால் அது கண்டிப்பாக ஆண்களுடைய மனசில் ஒரு விதமான ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறது. அதனால என்ன செய்யணும்? ஆணுடைய உடையும் பெண்ணுடைய உடையும் வேறுபட்டு தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ முகம் கை இதை தவிர மற்றதையெல்லாம் இஸ்லாம் மறைக்க சொல்லுகிறது. இப்படி மறைக்கிறதுனால அது உரிமையை பாதிக்குமா? அதனால் செயல்படவே முடியாமல் போயிடுமா? அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஆம்பளைங்க இருக்கிறீங்கல்ல, எல்லா ஆம்பளைக்கும் முகமும் கை தான் தெரியுது. அப்போ ஆம்பளையில் நம்ம எப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? முகம் தெரியுது, கை தெரியுது, மற்றதெல்லாம் தெரியல. இப்படி ஆடை அணிஞ்சதுனால நம்ம படிக்காமல் போயிட்டோமா, பதவிக்கு வராமல் போயிட்டோமா, தொழில் பண்ணாமல் போயிட்டோமா, வேலைக்கு போக முடியாமல் போயிட்டோமா? இந்த மாதிரி ட்ரெஸ் அணிகிறது நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குதா? ஆம்பளைங்க எந்த ட்ரெஸ் இப்போ அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸில் ஆம்பளைக்கு என்ன தெரியுது? மூஞ்சி தான் தெரியுது. வேறு ஏதாவது தெரியுதா? எந்த ஆம்பளையா நெஞ்சு தெரியுதா? இங்கே இருக்கிற எந்த ஆம்பளைக்காச்சும் தொப்புள் தெரியுதா? ஒன்றுமே தெரியலை. அப்போ எல்லாமே மறைத்தவர்களாகத்தான் அவ்வளோ ஆம்பளையும் இருக்கிறீங்க. இருந்தால் கூட உங்களுடைய படிப்புக்கோ வேலைக்கு போகிறதுக்கோ வேறு எதுக்குமோ இது தடையாக இருக்கவில்லை. நம்ம நாட்டுடைய பிரதமர் இருக்கார, அவர் பிரதமராக இருக்கிறார, மூஞ்சி கையும் தான் தெரியுது. மூஞ்சில் கூட பாதி மூஞ்சியை காணாம், அது தலைப்பை மறைச்சிருது. அப்போ மூஞ்சிலேயே கொஞ்சம் மூஞ்சி தான் தெரியுது. அப்போ கொஞ்சோண்டு முகமும் கொஞ்சோண்டு கையும் தான் அவருக்கு தெரிகிறது. அப்படி தெரிஞ்சதுனால அவர் பிரதமர் அவருக்கு தடையாக போச்சா? பிரதமர் ஆக முடியாமல் போச்சான்னு கேட்டேன். அவரார்ல. அப்போ இந்த ட்ரெஸ்ஸு இப்படி போட்டதுனால உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஆம்பளையெல்லாம் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஆம்பளையெல்லாம் படிக்கிறாங்க. வாஜ்பாய் பிரதமராக இருந்தார், அவர்கிட்ட நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க? மூஞ்சியும் கையையும் வேறு எதாவது பார்த்துருக்கல யாராச்சும்? வாஜ்பாய் இந்த நாட்டுக்கு பிரதமராக இருந்தார், அவருடைய முகத்தை பார்த்துருப்போம், அவருடைய கையை பார்த்துருப்போம், வேற ஒன்றையும் நம்ம பார்க்கவில்லை. சந்திரசேகர் இந்த நாட்டில் பிரதமராக இருந்தார், தேவகவுடா இருந்தார், அவருக்கெல்லாம் முகத்தை பார்த்தோம், கையை பார்த்துருப்போம், வேற ஒன்றையும் பார்க்க கிடையாது. அப்போ பிரதமராக நம்ம முதலமைச்சர் கலைஞர் இருக்கார், அவர் முகத்தை பார்த்துருப்பீங்க, கையை பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் இருந்தார், அவர் முகத்தை பார்த்தீங்க, கையை வேறு எதாவது பார்த்தோமா நம்ம யாராச்சும்? அப்போ ஆம்பளைகளை பொறுத்த வரைக்கும் முகம் கையை மட்டும் வெளியே தெரியும்படியும் மற்ற உறுப்புகள் மறைத்திருந்தும் தான் வெளி உலகத்தில் நடமாடுகிறார்கள். அப்படி நடமாடியும் கூட அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு அந்த உடை தடையாக இருந்ததா? தடையாக இருக்கலை. அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும். அப்போ இப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி அவங்க இயற்கையாக அணிகிற ஆடையோட இடையில என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேப் விடுறாங்க. முதுகுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பெண்களுடைய சட்டையை பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்குது. முதுகுக்கு பின்னாடி சட்டை எவ்வளோ இருக்குது? 2 இன்ச்சு தான் இருக்கிறது. மீது எல்லாம் தெரிகிறது. நம்ம என்ன கேட்குறோம்? இது தெரிவதில் என்ன நன்மை? இது ஏன் தெரியணும்? உங்கள் முதுகு எதுக்கு எனக்கு தெரியணும்? இது எதுக்கு உலகம் எதுக்கு அதை பார்க்கணும்? பார்க்கணுன்னு இதுக்கு ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் சுதந்திரம் இருக்குதா? அப்போ இந்த மாதிரி முதுவையெல்லாம் ஆம்பளைக்கு காட்ட வேண்டிய தேவை என்ன? ஆனால் என்ன செய்வான்? அதை வச்சுக்கிட்டு பின்னாடி கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணி நீங்கள் பண்ணுறா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பெண்கள் இருக்கிற ஆம்பளை என்ன பண்ணுவோம்? அதை வச்சு சிலிமிசம் பண்ணிக்கிட்டு லந்து பண்ணிக்கிட்டு அவனு உள்ளுக்குள்ளே ஒரு வட்டத்தில் உட்காந்துட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்லையா?
கொஞ்சம் அகலமாக சட்டையை போட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு ஜன்னல் வச்சுருவாங்க. சட்டை பெருசாக போட்டாங்கன்னா சட்டைக்கு ஜன்னல், காற்று ஓட்டுறதுக்காக என்ன செய்கிறாங்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு போடுறாங்க. எதுக்கு அதை வைக்கிற அதனால என்ன நன்மை? ஏன் அந்த ஜன்னல் இல்லாமல் நாங்கள் பனியனையும் போட்டு அதுக்கு மேலே சட்டையும் போட்டுக்கிட்டு கோட்டையும் மாட்டிக்கிட்டுலாம் நிற்கிறோமே, அப்போ எங்களுக்கெல்லாம் என் ஜன்னல் இல்லாமல் என்ன குறைஞ்சி போயிட்டோம், உங்களுக்கு மட்டும் எதுக்கு ஜன்னல் தேவைப்படுது? அப்போ அதை பார்க்கணுங்கிறத நோக்கம். அதை ஆம்பளை பார்ப்பான்னு தெரியும், அதை பார்த்து ரசிப்பான்னு தெரியும், அப்புறம் ஏன் அதை காட்டுறீங்க நீங்கள்? அது போக இது தனியாக அப்படி ஒரு இடம், இந்த இடத்துல ஒரு ஜானுக்கு ட்ரெஸ்ஸே இருக்காது. அந்த ஒரு ஜான் அளவுக்கு ட்ரெஸ்ஸு இல்லாமல் எதுக்கு நீங்கள் ஆடை அணியனு? அந்த இடத்த ஆம்பளை பார்க்குறானா இல்லையா? ஆம்பளை அது இருக்குதா இல்லையா? சினிமாவிலாம் அதை அப்படி குளோசப்பில் எடுத்து காட்டுறானா இல்லையா? பம்பரம் விட்டு காட்டுறான்ல, ஆம்பளைட் போட்டு எதை வந்து பம்பரம் விட்றானோ, எதை ஆம்பளைட் போடுறானோ அது மறைக்கணும் விளங்குதா இல்லையா? அதனால் நீங்கள் ரெசிபி என்னன்னு அதை காட்டுறான். ஆம்பளையில் இளைஞர்களை சினிமாவுக்கு ஈர்க்கிறதுக்காகத்தானே அந்த தொப்புளை மட்டும் தனியாக எடுத்து காட்டுறான். அப்போ எதை வந்து ஆம்பளை ஒரு காம பார்வையோட பார்ப்பானோ அதையே நம்ம காட்டணும். சாதாரண பார்வையில் பார்க்குறத காட்டிட்டு போங்க. எதை காம பார்வையில் ஆம்பளை பார்ப்பானோ அதை எதுக்கு ஆம்பளையில் காட்டணும்? அதை அந்த இடத்துல கேப் போடுறதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டு விட்டது? அதுக்கும் பெண் உரிமைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த இடத்த திறந்து போடுவதற்கும் அதை வந்து ஆம்பளைகள் பார்ப்பதற்கும் பெண் உரிமைக்கும் என்ன சம்பந்தம்? பெண் உரிமைனா படிக்கிறது கேளுங்க, வேலைக்கு போகிறது கேளுங்க, கல்யாணம் பண்ணுற உரிமையை கேளுங்க, விவாகரத்து பண்ணுற உரிமையை கேளுங்க, பதவி வேணும்னு கூட கேட்டு போங்க. அவுத்து போடணுங்கிற உரிமையா? எல்லாத்தையும் அடுத்த ஆளுக்கு பார்க்க அதான் உரிமை. அப்போ இவங்க அதை தானே செய்கிறாங்க. சினிமாக்காரன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறானே, சினிமாவில் எப்படி காட்டுறான்? ஆம்பளையை கவர்வதற்காக வேண்டி சில காட்சிகளை வைக்கிறான், பொம்பளையில் கவர்வதற்கு சில காட்சி வைக்கிறான். பொம்பளையில் கவர்வது என்ன பண்ணுவான் தெரியுமா? 4 ஒப்பாரி காட்சி வச்சுருவான். சென்டிமெண்ட் அழுவணும், அழுவ வர்ற மாதிரி 2 காட்சி இருந்தால் தான் பொம்பளை கூட்டம் அழ மோதும். பொம்பளைக்கு அப்படி பண்ணிவிடுறான். நம்மளை கவர்றதுக்கு என்ன பண்ணுறான்? ஆம்பளை கவர்றதுக்காக வேண்டி 2 பீஸில் ஒரு பொம்பளை ஆடை விட்டுறான். கீழே ஒரு பீஸு, மேலே ஒரு பீஸ், ஃபுல்லாக ஒன்றுமே இருக்காது. அப்போ 2 பீஸ் ஆடையை கொடுத்து என்ன செய்கிறான்? ஒருத்தியை விட்டு ஆடை விட்டு நம்மளை பார்க்க விட்றான். இந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் ஆடை விட்ட பார்ப்பானா? இவனை பொம்பளை பார்ப்பாளா? இந்த பொம்பளை இவன் ஆடை விடுற மாதிரி ஆம்பளையை வந்து ரஜினிகாந்த் மருமகனை சுல்லான விட்டு ஆடை விட்டா யாரை பார்ப்பாங்களா? நான் கேட்குறேன். அப்போ ஆம்பளையை வந்து அப்படி ஆட விட மாட்டேங்கிற, பொம்பளை மட்டும் ஆட விடுறப்ப அப்போ என்ன வழங்குறான்? இந்த மாதிரி ஆட விட்டால் பொம்பளை கூட்டம் வராது, பொம்பளையை ஆட விட்டா ஆம்பளை விட்டு அழிக்கிட்டு போகும். அப்போ விளங்கி வச்சுருக்கானா இல்லையா? அப்போ இது வந்து பொம்பளையை போக பொருளாக்குறாங்க, பொம்பளையை கவர்ச்சி பொருளாக காட்டுறாங்க. அவங்களுடைய மரியாதையாக பார்க்கப்படணும். பெண்கள் வந்து கண்ணியமாக பார்க்கப்படணும், மரியாதையாக பார்க்கப்படணும். அவங்கள பார்த்தோன்னே ஒரு மதிப்பு வரணுமே தவிர அவங்க பார்த்தோன்னே கண்டவனுக்கு காம உணர்வு வர்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுவது எந்த வகையில் நியாயம்? அதை தான் இஸ்லாம் என்ன சொல்லுது? அது வேணாம், வேணும்னு பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்தில் இருந்து இந்த பல கலாச்சாரம் ஆரம்பிக்கிறது. உங்கள் ஊரில் ஸ்கூல் இருந்தால் பாருங்கள், தனியார் நடத்தக்கூடிய ஸ்கூல்கள் இருக்குமே, ஆனால் அந்த ஸ்கூலில் யூனிஃபார்ம் போடுவாங்க. எப்படி யூனிஃபார்ம் போடுவான்? ஆம்பளை பசங்களாக இருந்தால் ஃபுல் ஹேண்டு சட்டையும் ஃபுல் பேண்ட்டு போடணுமா. ஃபுல் பேண்ட் போட்டுருக்கணும். ஆம்பளை பிள்ளை என்ன சட்டை போடணும்? யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு ஃபுல் பேண்ட் போட்டுட்டு வரணும் ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை என்ன ட்ரெஸ்ஸு? யூனிஃபார்மு மினி கவுனு. பொம்பளை பிள்ளை வந்து மினி கவுன் போட்டு வந்து உட்காரணுமா, ஆம்பளை எப்படி போட்டு வரணுமா? முழு பேண்ட் போட்டு வரணுமா. இப்போ என்னவாகும்? 2 பேரும் எதுக்கு உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னால் இவனுக்கு அவள் தொடை தான் தெரியும், ஆம்பளைக்கு என்ன தெரியும்? அந்த மாணவியுடைய அவன் தொடையே பார்த்துட்டு இருக்கிறானா, இவன் நல்லா படித்து மார்க் வாங்கிட்டு போயிடுறா. இவனை வந்து மார்க் வாங்க விடாமல் ஆக்குறதுக்காக வேண்டிய நீ இதை பார்த்து கட்டுறான்னு சொல்லி நம்மளுக்கு இல்லை ஏதாச்சும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கலாம் ஆம்பளைருவோ, ஏன் உங்களுக்கு வாங்க முடியலை? உங்களை கவனத்தை திருப்புற மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்திலேயே பொம்பளையும் ஆம்பளையும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போடு, எல்லாமே ஃபுல் பேண்ட் போட்டு வாங்கினா கூட ஒரு மனசு ஆறி போயிடும். பொம்பளைக்கு ட்ரெஸ் போடும்போது என்ன பண்ணுறான்? மினி கவுன் போட்டால் போதுங்கிறான், தொடைக்கு மேலே தெரியலாங்கிறான், ஆம்பளைக்கு போட்டால் பேண்ட்டு போட்டு வாங்குறான். அப்போ இது வந்து இது அநியாயமாக எதை செய்யணுமோ மாற்றி செய்கிறான், தலைகளை செய்கிறான், உள்டாவாக செய்கிறான். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிற ஒன்று, இந்த டென்னிஸ் விளையாட்டு பார்த்தீங்களா? இந்த டென்னிஸ் நம்ம சானியா மிர்சாவெலாம் விளையாடுற விளையாட்டு, இந்த டென்னிஸ் விளையாட்டை பார்த்தீங்கன்னா ஆம்பளையும் அதை விளையாடுறான், பொம்பளையும் விளையாடுறான். ஆம்பளை விளையாடும்போது ஆம்பளை ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? ஆம்பளை என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறான்? ஆம்பளை விளையாடும் பொழுது இந்த முட்டுக்கால் அளவுக்கு முக்கால் பேண்ட் போடுறான். ஆம்பளை டவுசர் எப்படி இருக்குது? முட்டுக்கால் அளவுக்கு அவனுடைய ட்ரெஸ் இருக்குது. ஆம்பளை விளையாடுறான் டென்னிஸ். பொம்பளை விளையாடும் போது அவளுக்கு மட்டும் எங்கே ட்ரெஸ் வந்துடுது? இங்கே வந்துடுது. குதிச்சாலே ஜட்டி தெரியுது, குனிஞ்சா ஜட்டி தெரியுது, இவ்வளவுக்குங்க. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? அந்த விளையாட்டு ஆம்பளைக்கு வந்து முட்டுக்கால் அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த விளையாட்டை விளையாடுறான். ஒரு பொம்பளை வந்து தொட அளவுக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அதுக்கு நோக்கம் என்ன?
அப்போ ஆம்பளைங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி சம்பாதிக்க பார்க்குறீங்க. கிரிக்கெட்டில் ஆரம்பிச்சானுவங்க, கிரிக்கெட்டு தானே விளையாண்டானுவ, அதை விளையாட விட்டாங்களா? இந்த 2020 வந்து தொலைஞ்ச பிறகு அதுக்கு இடையில பொம்பளை விட்டு ஆட விடுறான். அந்த கிரிக்கெட் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் 2 பீஸ் தான். இந்த மாதிரி பொம்பளையில் ஒரு 6 அடிச்சுட்டா, ஒரு 4 அடிச்சுவிட்டா, அல்லது ஜெயிச்சுவிட்டா உடனே டிவியில் என்ன வந்துடுது, அந்த முன்னாடி இந்த ஆடுறா அதை காட்டுறான். எது காட்டுறான்? அந்த பொம்பளையில் ஆடுறதை காட்டுறான். அந்த பொம்பளை எப்படி ஆடுறா? இந்த மாதிரி ஆடுறா. அதுக்கு தான் போகிறான் கூட்டம். கிரிக்கெட் பார்க்க போகிறான், இடையில விளையாடுவா, அதை பார்க்கலாம், இடையில ஆட போகிறா. இல்லாட்டி விளையாட கேட்குறான். நம்மளை போதையில் வச்சு இந்த பெண்களை வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி கொண்டாந்து வச்சு இந்த ஆம்பளைகளும் கிறுக்கணும்லாம் இருக்காங்க, பொம்பளையை காட்டினா உளுந்துடுறாங்க. இவங்கள்ட்டேருந்து பணத்தை பறிக்கிறதா இருந்தால் வெறும் கிரிக்கெட்டு மட்டும் பத்தாது, இந்த மாதிரி ஜட்டியோடு ஆட விட்டா தான் சரியாக வரும்னு சொல்லி கரெக்டாக விளங்கி உங்களை கொண்டு இழுத்து வச்சிடறாங்க அந்த இடத்துல. அதுக்கு தானே போறியே. அப்போ என்ன விளங்கு எல்லாத்துலேயும் இப்படி பண்ணுறானுவோ, எல்லாத்துலேயும் வந்து பொம்பளையில் ஒரு கவர்ச்சி பொருள் மாதிரி ஆக்கி செய்கிறான். இஸ்லாம் என்ன பண்ணுது? இதுக்கு நீ இடம் கொடுக்காத, கண்ணியமாக இருந்துக்க, நீ முகம் கை தெரிகிற மாதிரி வெளியே போ, என்ன வேணாலும் செய்ய, ஒழுங்காக இருந்துக்க, அதுக்கு இடையில உள்ளதான் திறந்து போடுற அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட கருப்பு கலர் பச்சை கலர்லாம் கிடையாது. எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் கை தெரியட்டும், முகம் தெரியட்டும், மற்றது மறைச்சிக்கிறங்க. அதனால ஒரு முன்னேற்றத்தை பாதிக்காது. கண்ணியமாக பார்க்கப்படுவீங்க, மரியாதையை பார்க்கப்படுவீங்க. யூடிசிங் பண்ண மாட்டான், வேறு மாதிரியான சில்மிஷங்கள்லாம் பண்ண மாட்டான். இந்த மாதிரி இருக்கிறது. இதில் இன்னும் நிறைய இதுக்கான காரண காரியங்கள்லாம் இருக்கிறது. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதான்ற ஒரு புஸ்தகத்தில் இதை நல்ல விவரமாக விளக்கியிருக்கிறோம். அந்த புஸ்தகம் ஐயாவுக்கு கொடுப்பாங்க.